கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு அல்டிமேட்டான ப்ரிமோ வெளியாகிருக்கு. அந்த ஒரு ப்ரிமோவில் என்ன நடக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரம்யா ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிற ஒரு பர்சன் தான். ஸோ அவங்க மனசு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல பொண்ணு தாங்க. ஸோ அப்படி நம்ம ரம்யா வந்துட்டு ஒரு பொண்ணாக வந்து இந்த சமூகத்தில் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாகணும். ஏன்னா பொண்ணுங்களை எப்போவுமே வந்துட்டு இலக்காரமாக பார்க்குற ஒரு உலகம். ஸோ அதனால் அப்படி தான் இருந்தே ஆகணும். ஸோ அதனால தான் ரம்யா இப்படியெல்லாம் இருக்காங்கன்றது ஸோ கார்த்திக்கு புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அதே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கப்போ நம்ம ரம்யா வந்துட்டு ஸோ போயிட்டு இருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி வந்துட்டு ரம்யாவை வந்து வெட்டுறதுக்காக போகிறாங்க கத்தி எடுத்துகிட்டு. அப்போது கார்த்திக் வந்துட்டு சடனாக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ரம்யா தள்ளி விட்ட அந்த இடத்துல கார்த்திக் வந்து குறுக்கால கையை விட்டுறாரு. அப்போது கார்த்திக்குடைய கையில் வந்து கத்தி கிழிச்சிருது. ஸோ அப்போது அவங்க அந்த இடத்துல இருந்து அந்த ரவுடி ஓடி போயிடறான். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, ஐயோ பிளட் போயிட்டே இருக்கே, ஏன் இப்படி பண்ணீங்க? ஸோ எனக்கு எதுனா ஒன்றுன்னா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எதுக்காக என்ன காப்பாற்ற வந்து இப்படி கத்தியில் வெட்டுப்பட்டு நிற்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ரம்யா அவங்களுடைய கர்ச்சீஃபை அவங்களுடைய கையில் வந்து கட்டி விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் வந்து காட்டுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கார்த்திக் கையை பின்னாடி மறைச்சி வச்சுட்டே வராங்க. ஸோ இப்போ என்ன பின்னாடி கையை ஏன் பின்னாடி வச்சுட்டு வரீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்போது வந்து தீபா வந்துட்டு கார்த்திக்குடைய கையை வந்து எடுக்கிறாங்க பின்னாடி இருந்து. ஸோ அப்போ பார்த்தா கையில் வந்து கட்டு போட்டிருக்கு. என்னங்க கட்டு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ரம்யாவை ஒருத்தர் வந்து வெட்ட வந்தான். ஸோ அப்போது நான் போய் காப்பாற்ற போய் அவன் கத்தி வந்து என் கையில் பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாருக்கிட்டேயும் அவங்களோட திமிர்த்தனத்தால் இங்கே எல்லாருக்கிட்டேயுமே எல்லா இடத்துலையுமே வந்து ரவுடிங்களை சம்பாரித்து வச்சுருக்கா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நீங்கள் எதுக்காக காப்பாற்றுறீங்க? ஏங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க? அவங்க என்னதான் இருந்தாலும் என் கம்பெனியோட முதலாளிங்க, அவங்கள காப்பாற்றுற உரிமை எங்களுக்கு இருக்குங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்காக ஏங்க இப்படி நீங்கள் போய் கத்தி வெட்டுப்பட்டு வந்திருக்கீங்களே? ஸோ அப்படியே காயம்பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இப்படி ஏதோ துணியை சுற்றிட்டு வந்து நிற்கிறீங்க. அது கர்ச்சீப் தானே, யாரோட கர்ச்சீப் இது அப்படின்றாங்க. இது ரம்யாவோட தான் அப்படின்றாங்க. அப்போது தீபாவுக்கு கார்த்திக் மேலே பார்த்தீங்கன்னா அதிகமாக பொசசிவ் ஆகுது. அந்த ரம்யாவை அவளை பார்த்து நாளைக்கே நறுக்குன்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ரம்யா மேலே பயங்கர கோவத்தோடு இருக்காங்க தீபா. இன்னொரு பக்கம் ரோட்டில் வந்து மாமியாரும் மருமகளும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ரம்யா காரில் வேகமாக வராங்க. ரோட்டில் ஒரு பள்ளத்தில் தண்ணி கிடக்கு. அப்போது ரம்யா வேகமாக அந்த பள்ளத்தில் விட்டு நம்ம நாச்சியார் மேலே சேறு வாரி அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போது தீபாவுக்கு செம்ம கோவம் வந்து கீழே கிடக்கிற கல் எடுத்து காரில் அடிச்சிடுறாங்க. அப்போ 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க, தீபாவும் அந்த ரம்யாவும். ஸோ ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்தா 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக சீன் சூப்பராக போகும்னு எதிர்பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.